பழங்காலத்தில் செழிப்பான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை ஆட்சி செய்த அரசன் அறிவும் பொறுமையும் கொண்டவன். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு காலைவும் அரண்மனையின் பின்புறம் இருந்த பெரிய தோட்டத்தை தானே சுற்றி பார்ப்பான். அந்த தோட்டம் போலவே நாடும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதே அவனின் எண்ணம். ஒரு நாள் அரசன் தோட்டத்தை சுற்றி வரும்போது சில பணியாளர்கள் மரநிழலில் நின்று ஒருவரை பற்றி ஒருவர் குறை பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான். பேச்சு அதிகமாக இருந்தது. வேலை எதுவும் நடக்கவில்லை. அரசன் எதுவும் சொல்லாமல் அனைவரையும் தோட்டத்தின் மூலையில் அழைத்துச் சென்றான். அங்கே செடிகள் சோர்ந்து களை மட்டும் அதிகமாக வளர்ந்திருந்தது. அரசன் அமைதியாக கேட்டான், இந்த இடம் ஏன் இப்படி இருக்கிறது? யாரும் பதில் சொல்லவில்லை. அப்போது அரசன் மென்மையாகச் சொன்னான், நல்ல செடிகளை வளர்க்க நேரம் செலவிடாமல் களையை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் களைதான் பெருகும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். அடுத்தவரை பற்றி பேசுவதால் நம் வேலை முன்னேறாது. நம் கடமையை கவனித்தால் நம் வாழ்க்கையே அழகாகும். அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்தன. அந்த நாளிலிருந்து அரண்மனையில் தேவையற்ற பேச்சுக்கள் குறைந்தன. ஒவ்வொருவரும் தங்கள் வேலையை செய்ய தொடங்கினர். சில நாட்களிலேயே தோட்டம் மீண்டும் பசுமையடைந்தது. அதேபோல் அந்த ராஜ்யமும் வளர்ச்சியடைந்தது. அரசன் சிரித்தபடி நினைத்தான், மௌனம் சில நேரங்களில் கடுமையான தண்டனை விட பெரிய பாடம் கற்றுத்தரும். அனாவசியமாக அடுத்தவரை பற்றி பேசினால் நாம் சிறியவர்களாகிறோம். நம் வேலையை பார்த்தால் வாழ்க்கை பெரியதாகிறது.